40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதில கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். கர்த்தருக்கு பிரியமான நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தில் உள்ள அற்புதத்தின் ஆச்சரியத்தை குறித்து பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்றைய நாளில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க அவரை நாம் வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லுவோம். அருமை சகோதரரே, இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு அற்புதத்தின் ஆச்சரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 40 நாட்கள் அற்புதங்களில் உள்ள ஆச்சரியங்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு விசேஷமாக தண்ணீர் பிரிந்து வெட்டாந்தரை காணப்பட்ட அற்புத நிகழ்வுகள் என்று பார்க்க போகின்றோம். நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு நண்பரே. தண்ணீர் பிரிந்து வெட்டாந்தரை காணப்பட்ட ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த மாதிரி அற்புதங்கள் வேதாகமத்துல எத்தனை இடத்துல காணப்படுகிறது? 4 அற்புதங்கள் தண்ணீர் பிரிந்து வெட்டாந்தரை உலர்ந்த தரை காணப்பட்ட அற்புதங்களாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. சரி, முதலாவது என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நிச்சயமா. சிவந்த செங்கடல் பிரிந்த போது வெட்டாந்தரை காணப்பட்ட அற்புதம் தான் முதலாவது அற்புதம். ஒரு வசனம் ஒன்று வாசிக்கின்றேன், பிற்பாடு தியானிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இந்த வாக்கியத்திலிருந்து சிவந்த சமுத்திரம், செங்கடல் இரண்டாக பிரிந்து, தண்ணீர் இரண்டாக பிரிந்து வெட்டாந்தரை காணப்பட்டு மக்கள் அதன் வழியாக நடந்து போனார்கள் என்ற அற்புத நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. நல்லா சொன்னீங்க சகோதரரே. இந்த அற்புதம் நமக்கு பொதுவாக எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு அற்புதம் தான். சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்து வெட்டாந்தரை காணப்பட்டது அப்படின்னு சொல்லி. இன்னும் மீதி உள்ள அற்புதங்கள் சற்று எல்லாருக்கும் ஒரு கியூரியஸாக தான் இருக்கும், அது என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமா. இன்னும் 3 இருக்குங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இரண்டாவது அற்புதம், யோர்தான் நதி பிரிந்த போது வெட்டாந்தரை காணப்பட்ட அற்புதத்தை நாம் பார்க்கலாம். சரி, யோசுவா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். இந்த வசனத்திலிருந்து யோர்தான் நதி குவியலாக நின்றபோது அந்த தண்ணீர் பிரிந்த உடனே வெட்டாந்தரை வழியாக இஸ்ரவேலர்கள் கடந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியா 2 அற்புதங்கள் நாம் பார்க்கிறோம். இது 2மே ஃபேமஸ், ரொம்ப பேருக்கு தெரிந்திருக்கிற ஒரு அற்புதமாக தான் இருக்கும். செங்கடல் இரண்டாக பிரிந்து வெட்டாந்தரையில் நடந்த அற்புதமும், யோர்தான் நதி இரண்டாக பிரிந்து வெட்டாந்தரையில் நடந்து போன அற்புதமும் நன்கு பரிச்சயப்பட்ட ஒரு அற்புத நிகழ்வாகத்தான் இருக்கிறது. மூன்றாவதாக எலியா தீர்க்கதரிசி யோர்தான் நதியை பிரித்து வெட்டாந்தரையில் நடந்த அற்புதத்தை பற்றி பார்க்கலாம். அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன். வாசிக்கட்டுமா? நிச்சயமா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி சால்வையை எடுத்து யோர்தான் நதியில் அடிக்கும் போது இரண்டாக பிரிந்தது. அவர்கள் உலர்ந்த தரை வழியாய் நடந்து போனார்கள், கடந்து போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படி 3 அற்புதங்களை நம்ம பார்த்துட்டோம். இதுல 2 யோர்தான் நதியிலே நடந்ததாக இருக்கிறது. 4வது அற்புதமும் இதே அதிகாரத்தில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, 4வது அற்புதம், எலிசா தீர்க்கதரிசி இரண்டாக பிரித்து உலர்ந்த தரையில் நடந்த அற்புதத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். இந்த வசனத்தில் பார்க்கும்போது
எலிசாவும் சால்வையை எடுத்து அடிக்கும்போது தண்ணீர் இரண்டாக பிரிந்தது என்று நாம் ம். பார்க்கிறோம். உலர்ந்த தரை இல்ல வெட்டாந்தரை என்ற வார்த்தை இல்லாட்டினாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நடந்து வரக்கூடிய பாதை ம். வெட்டாந்தரையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த இடத்தில் உலர்ந்த தரை இல்லாம இருந்துச்சுன்னா, சேறு சகதியா இருந்துச்சுன்னா, இக்கரை என்ன பண்ணியிருக்க முடியாது? கடக்க முடியாது. கடக்க முடியாது. ம். அப்ப எப்படி எலியா இரண்டாக பிரித்து உலர்ந்த தரையில் நடந்து கடந்து போனாரோ, ம். அதை போன்றே எலிசாவும் இரண்டாக பிரித்து உலர்ந்த தரையில் கடந்து வந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி. இப்படியாக வெட்டாந்தரையில் கடந்து ம். வந்த தண்ணீரை பிரித்து கடந்து வந்த அற்புதங்கள் 4. முதலாவது சிவந்த சமுத்திரத்தின் வழியாக வெட்டாந்தரையில் நடந்து வந்தது. 2வது யோர்தான் நதியில் இஸ்ரவேலர்கள் ம். வெட்டாந்தரையில் நடந்து வந்தது. 3வது எலியா தீர்க்கதரிசி வெட்டாந்தரையில் யோர்தான் நதியை பிரித்து நடந்து வந்தது. ம். 4வது எலிசா தீர்க்கதரிசி யோர்தான் நதியில் வெட்டாந்தரையில் உலர்ந்த தரையில் நடந்து வந்தது. சரி. இப்படியாக தண்ணீரை பிரித்து வெட்டாந்தரையில் நடந்த அற்புதங்கள் 4 ஓகே. இருக்கிறது. நல்ல ஒரு காரியத்தை குறித்து சொன்னீங்க. இந்த மாரி தண்ணீரை பிரித்து வெட்டாந்தரையில் நடந்து வந்த அற்புதங்களை குறித்து வேதாகமத்துல எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை எடுத்து மேற்கோள் காட்டி சொன்னீங்க. இப்போ நமக்கு இதிலிருந்து என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்த 4 காரியத்திற்கும் பின்னாக உள்ள ஆவிக்குரிய கருத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ம். முதல்ல பைபிள்ல தண்ணீர் பிரிந்து வெட்டாந்தரை காணப்பட்ட நிகழ்வு எங்க கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம தெரிந்து சரி. கொள்ளணும். எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ம். நான் வாசிக்கின்றேன். ம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். பின்பு தேவன் வானத்தின் கீழிருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இந்த வாக்கியத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சேர்ந்த தண்ணீரை பிரித்து ம். வெட்டாந்தரை காணப்பட கடவது என்று சொல்லுகிறார். வெட்டாந்தரை காணப்படுகிறது. பிற்பாடு வெட்டாந்தரைக்கு பூமி என்று ஆண்டவர் பெயர் வைப்பதை பார்க்க முடிகிறது. ம். இது எந்த நிகழ்வில் நடக்கிறது என்றால், பூமியின் புதிய துவக்கத்தில், புதிய ஆரம்பத்தில், புது சிருஷ்டிப்பில் ம். நடப்பதை பார்க்க முடிகின்றது. ம். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிகழ்வா எடுத்து நான் புரிய வைக்க விரும்புகிறேன். சரி. வெட்டாந்தரை காணப்படக்கூடிய புது வழி காணக்கூடிய இந்த விஷயம் புது சிருஷ்டிப்போடு, புதிய ம். ஆரம்பத்தோடு, புதிய தொடக்கத்தோடு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்குது. ம். இதை 4 காரியங்களோடும் ஒப்பிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே. இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. ம். இவங்களை மீட்டு தான் ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா, கானான் தேசம் கூட்டு போறாங்க. சரி. இவங்களை மீட்பதற்கு ஆண்டவர் செய்த செயல், தண்ணீரை 2ஆக பிரித்து ஆமா. வெட்டாந்தரை என்ற ஆமா. புதிய வழியில் நடக்கச் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ம். இந்த வழியில் அவர்கள் கடந்து போன பிற்பாடு ம். அடிமையா இருந்தவர்கள் என்னவா மாறிட்டாங்க? இப்போ விடுதலை பெற்று விடுதலை சுதந்திரம். பெற்ற ஆமா. சுயாதீனம் உள்ளவர்களாக மாறிட்டாங்க. அப்ப யாருக்கு புதிய தொடக்கம் அப்படின்னா இஸ்ரவேல் மக்களுக்கு. ம். புதிய ஆரம்பம் யாருக்குன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு. ஒரு புதிய வாழ்க்கை யாருக்கு அப்படின்னா இஸ்ரவேல் மக்களுக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமா. எஸ். 2வது விஷயம் எடுத்துக்கலாம். ம். யோர்தான் நதி. 2வது யோர்தான் நதி நிகழ்வை எடுத்துக்கொள்ளலாம். ம். யோர்தான் நதியை 2ஆக பிளந்து பிரித்து வெட்டாந்தரைய கடந்து போகக்கூடிய நிகழ்வு எப்ப நடக்குதுன்னா, ம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்து 40 வருஷம் முடிவுல சரி. தான் என்ன பண்ணுது ஓகே. நடக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். ஏன் 40 வருஷம் ஆச்சு அப்படின்னா, ம். ஆண்டவர் என்னதான் செங்கடலை பிளந்து புதிய தொடக்கத்தை கொடுத்தா கூட 40 நாள் வேவு பார்க்க போனவங்க ம். விசுவாசத்தோட என்ன கொடுக்கல அப்படின்னா ம். ரிப்போர்ட் கொடுக்கல. சரி. அவங்க அவிசுவாசத்தோடு நம்மளாலலாம் கானான் தேசத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது, ம். சுதந்திரிக்க முடியாது, அவங்கெல்லாம் பெரிய ராட்சதர்களா இருக்கிறாங்க, நம்மெல்லாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம்னு சொல்லிட்டு ம். ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்காம அவிசுவாசத்தோட அவங்க என்ன பண்ணாங்க ஓகே. இருந்தாங்க. அவிசுவாசம் என்பது பாவம் உள்ள ஒரு வாழ்க்கை தான். ம். 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 அப்படி அவிசுவாசத்தோடு இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களையும் கூட ம். ஆண்டவர் மறுபடியுமா ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கும்படியா, ம். ஒரு புதிய வாழ்க்கைய கொடுக்கும்படியா, ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கும்படியா யோர்தான் நதியில 2ஆக பிரித்து ம். வெட்டாந்தரையில நடக்க செய்து கானான் தேசத்துல புதிய சரி. வாழ்க்கையை தொடங்குங்க, புதிய ஆரம்பத்தை தொடங்குங்க, ம். புதிய தொடக்கத்தை தொடங்குங்கன்னு சொல்வதை பார்க்க முடியுது. சரி. இப்ப இந்த இரண்டுமே ஒரு நியூ ஸ்டார்ட் ஃபார் இஸ்ரேலைட்ஸ், ம். ஒரு புதிய தொடக்கம், புதிய ஆரம்பம் இஸ்ரவேல் மக்களுக்குங்கிறத சரி. பார்க்கிறோம். 3வது நிகழ்வை எடுத்துக்கொள்ளலாம். ம். எலியா தீர்க்கதரிசி யோர்தான் நதியை பிரித்து உலர்ந்த தரையின் வழியாக நடந்து போனது எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு புதிய தொடக்கம். சரி. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ம். இந்த உலகத்துல யோர்தான் நதிக்கு முன்னாடி அவர் இருக்கும்போது ம். ம்.
ஆகாப் ராஜாவை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. ம். எசபேல் ராணியை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. இஸ்ரவேல் மக்களை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. கள்ள தீர்க்கதரிசிகளை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. ம். இப்படி அவர் வாழ்க்கை முழுவதுமாக ம். மிகவும் மன சோர்வுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் பிரச்சனைகள் நிறைந்ததாக ம். இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி. ஆனாலும் அவர் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். ம். ம். இப்படி யோர்தான 2ஆக பிரித்து வெட்டாந்தரை அந்த உலர்ந்த தரையில் நடந்த அக்கறைக்கு போன உடனே அவர் ம். உயிருடன் எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாரு? பரலோகத்துக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த யோர்தான் பிரித்து வெட்டாந்தரையை கடந்து போன பிற்பாடு புதிய வாழ்க்கை, புதிய தொடக்கம், புதிய ஆரம்பம் எங்க உண்டாயிருச்சு அவருக்கு? பரலோகத்துல உண்டாயிருச்சு. சரி. ஆமாவா இல்லைங்களா? ஆமா. எஸ். இப்ப 4வது அற்புதத்தை எடுத்துக்கலாம். ம். எலிசா தீர்க்கதரிசி எலியா பரலோகத்துக்கு போனதுக்கு பிற்பாடு ம். திரும்பவும் வர்றாங்க. ம். 2ஆ பிரித்து வெட்டாந்தரையில உலர்ந்த தரையில நடந்து வர்றாங்க. இப்போ எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு புதிய தொடக்கம், புதிய ஆரம்பம் என்ன பண்ணுது? உருவாகுது. புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. இனிதான் அவர் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அற்புதங்களை செய்து அநேகருடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவருடைய அன்பை பலருக்கு காண்பித்து இருக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கை எலிசா ம். தீர்க்கதரிசிக்கு தொடங்குது. அதனால எங்கெல்லாம் 2ஆக தண்ணீர் பிரிகிறது, வெட்டாந்தரை காணப்படுகிறது என்றால் ஆண்டவர் ஒரு புதிய தொடக்கத்தை அந்த ஜனத்துக்கு கொடுக்கிறாருன்னு ம். அர்த்தம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குதா? அவிசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்குதா? பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்குதா? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் ஒன்றும் பெருசா சொல்ற மாதிரி செஞ்சுக்கலங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குதா? புதிய தொடக்கத்தை வச்சிருக்கிறாரு. புதிய ஆரம்பத்தை வச்சிருக்கிறாரு. புது வாழ்வை வச்சிருக்கிறாருங்கிற நம்பிக்கையை இந்த செய்தி கொடுக்கிறது. ஆமென் சகோதரரே. நல்ல ஒரு அற்புதத்தின் பாடத்தை நாம் படித்தோம். வேதாகமத்தில் காணப்படக்கூடிய அந்த அந்த தண்ணீரை பிளந்து வெட்டாந்திரையில் செய்த அற்புதத்தை பற்றி ரொம்ப எளிமையான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தீங்க. நிச்சயமா இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு ஒரு புது வாழ்வு தொடங்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியா இருக்கும்ன்ட்டு எந்த சந்தேகமும் இல்லை. நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் வண்ணமாக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் நிறைவு செய்வோம். நிச்சயமா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தண்ணீரை பிளந்து வெட்டாந்தரை காணப்பட்டு இஸ்ரவேலருக்கு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தின தேவன், எலியா தீர்க்கதரிசிக்கு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தின தேவன், எலிசா தீர்க்கதரிசிக்கு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தின தேவன், பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஒரு புதிய தொடக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய வாழ்வை உருவாக்கி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவேளை இப்போ இருக்கிற வாழ்க்கை அடிமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, கஷ்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தால் ஒரு புதிய தொடக்கத்தை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதனை எங்களுக்காக பாடுபட்டு மரித்த இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி சகோதரரே. எங்களோடு இணைந்து நல்ல ஒரு பாடத்தை நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க. இதை நேயர்கள் பார்த்து நிச்சயமாய் ஆண்டவருக்கென்று ஒரு உறுதியான முடிவை எடுப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென் நண்பரே. என்ன பிரியமான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் மிகவும் ஒரு பிரயோஜனமான எபிசோடாக இருக்கும்ன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களோட இணைந்திருங்க. எங்களுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.